வெல்கம் டூ ப்ராஃபிட் பண்டர் சேனல். இன்னைக்கு நீங்க 24,500 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ரூ. 7.85 காசுல இருந்து கிட்டத்தட்ட ரூ. 189 பிரீமியம் வந்து ஷூட் ஆச்சு. ஸோ அதுவும் வெறும் 3 நிமிஷத்துல. அத நம்ம எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ஒரு அப்சர்வேஷன் இருக்கு பார்த்தீங்களா, நான் இது வந்து என்னோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயே குடுக்கலான்னு பார்த்தேன். பட் மறந்துட்டேன். ஓகேங்களா. நான் ஸ்டூடண்ட் வந்து இத கேட்டிருந்தாரு. ஏன்னா நான் கூட இத வந்து கண்டுபிடிக்கல லைவ் மார்க்கெட். நம்ம ஸ்டூடண்ட் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ப்ரோ இந்த மாரி வந்து 24,500 கால் ஆப்ஷன் வந்து பயங்கரமா ஷூட் அப் ஆயிருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரீசன் இருக்குதான்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து அனலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரே ஒரு கன்க்ளூஷன் எவிடன்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ நான் அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஏன்னா நானே லைவ் மார்க்கெட்ல இத பார்க்கல சரிங்களா? அது என்ன ரீசனா இருக்கும்ன்றத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் வந்து இன்னொரு டைம் அத பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே நம்ம அப்ப அனலைசிஸ் பண்ணது இப்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு அனாலிசிஸ் பண்ண போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் வந்து இந்த மாரி நடந்திருக்கு? கால் ஆப்ஷன்ல நடந்திருக்குன்னா, புட் ஆப்ஷன்ல நடந்திருக்கா? அதேபோல ஃபியூச்சர்ல ஏதாச்சும் அழகியல் குடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். சரிங்களா? நான் என்ன பண்ணிருக்கேன் அப்டின்னா, என்னோட டிஸ்ப்ளே 3ஆ பிரிச்சு, ஃபர்ஸ்ட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல 24,500 கால் ஆப்ஷன். இன்னைக்கு எக்ஸ்பைரி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இந்த மணியா இருந்துச்சு சரிங்களா? அதே சமயம் 24,650 புட் ஆப்ஷன். இதுவுமே வந்து இன்னைக்கான எக்ஸ்பைரி தான். இதுவுமே வந்து புட் ஆப்ஷனுக்கு இந்த மணியா இருந்துச்சு. அதே சமயம் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா, அது 3மே கம்பேர் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாமே பிரீமியம் ஷூட் ஆனது, இந்த ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் ஷூட் ஆனது நம்ம எந்த டைம் ஃப்ரேம்ல கரெக்ட்டா ஷூட் அப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா இந்த ஒரு கேண்டில் சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், அந்த டைம் மட்டும் நான் உங்களுக்கு நான் நோட் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸாக்ட்டா பார்த்தோம்னா 14:36 அதாவது 2:36க்கு இந்த ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ எக்ஸாக்ட்டா 2:36 பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்குல்லையா இவன். அதே சமயம் அதே 2:36ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு குட்டி கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இவன். இவன் 3 பேர் தான் நம்ம வந்து இப்ப மெயினா பார்க்க போறோம். அந்த 3 கேண்டில்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சரிங்களா? நான் வந்து அதே சமயம் நான் பொய்லாம் சொல்ல விரும்பல. நம்ம வந்து இங்க வந்து ஹை உடைச்சிருக்கு. அதனால தான் மார்க்கெட் இவ்ளோ பெருசா போயிருக்கு. நம்ம வந்து இங்க பை போயிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து பொய் சொல்ற ஆள்லாம் நான் கிடையாது சரிங்களா? ஏன்னா லைவ் மார்க்கெட்ல எத்தனையோ வாட்டி இந்த மாரி வந்து நான் பார்த்துருக்கேன். அது ஃபெயிலும் ஆயிருக்கு. ஸோ உண்மையான ரீசன் மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சரிங்களா? ஸோ லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுனால தான். சரி ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டல் இருக்கான் இல்லையா? இந்த ஒரு கேண்டல்ல பெர்ஃபெக்ட்டான அப்சார்ப்ஷன் கேண்டில். ஓகேவா? ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஆக்சுவலா ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னே இருக்குது நம்மகிட்ட. அதுவுமே வந்து நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் கேண்டில் தான் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் போட்டிருக்கு. வித் அப்சார்ப்ஷனோட அதாவது செல்லர் ஃபுல்லாவே அப்சார்ப் ஆயிட்டு பையர் வந்து உள்ள வந்திருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியுது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, இந்த ஒரு பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் உடனே ட்ரேட் எடுக்க மாட்டோம். அடுத்த கேண்டில் வந்து முடியும்போது தான் அந்த கேண்டிலோட ஹைய நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம சப்போஸ் ட்ரேட் எடுத்திருந்தா கூட எங்க கிடைச்சிருக்கும் பாருங்களேன். இந்த ஹை இங்க இருக்கா? அதோட என்ட்ரியே வந்து எத்தன மணிக்கு கிடைச்சிருக்கு? 14:54 அதாவது 2:54 தான் நமக்கு ட்ரேடே கிடைச்சிருக்கும். ஆனா, அது மார்க்கெட் முடியிற டைம். எக்ஸ்பைரி நம்ம போய் ட்ரேட் எடுப்போமா? கண்டிப்பா எடுக்க மாட்டோம் இல்லையா? சோ, இது நம்ம வந்து கண்டிப்பா ட்ரேட் எடுத்துக்க முடியாது. சரி ஓகே. பட் இருந்தாலும் பிரீமியம் ஷூட் ஆச்சே ப்ரோ. அதுக்கான எவிடன்ஸ் எதனாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து புட் ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? புட் ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்க்கும்போது, எக்ஸாக்ட்டா அந்த நம்ம கேண்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த கேண்டில்ல உங்களுக்கு வந்து பையிங் அப்சார்ப்ஷன் தெரிஞ்சது. உங்களுக்கு கிளியரா சார்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பையர் வந்து அப்சார்ப்ஷன் ஆயிருந்துச்சு. அத ஃபாலோ பண்ணும்போது மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, கன்டினியூஸா வந்து பிரீமியம் மெல்ட் ஆச்சு. இது ஜென்ரலா நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்சார்ப்ஷன் ஆச்சுன்னா, அது ஃபாலோ த்ரூ குடுக்கும்போது கண்டிப்பா மெல்ட் ஆகும். ஆனா, கால் ஆப்ஷன்ல இவ்ளோ பெரிய ஷூட் அப் ஆச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ல ஹெவி பிரீமியம் இருக்கு. அதனால மார்க்கெட் அகைன்ஸ்ட்டா போறப்ப என்ன பண்ணும் கண்டிப்பா பிரீமியம்ன்றது டிராப் ஆக தான் செய்யும். ஏன்னா, ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அப்பதான் ப்ராஃபிட். ஸோ இது எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னா, கால் ஆப்ஷன்ல திடீர்னு பிரீமியம் ஷூட் ஆச்சே! அது என்னன்னு தேடி பார்த்திருக்கும்போது, இங்க தான் நமக்கு என்ன பண்ணுச்சுன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எனக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா குடுத்துச்சுன்னா, ஆர்டர் ஃப்ளோ மட்டும் வச்சு பார்க்கிறப்ப நமக்கு எந்த எவிடன்ஸுமே இல்ல. இதுதான் வந்து ரியல் ட்ரூத். சரிங்களா? ஆனா, நான் வந்து ஜஸ்ட் ஜூம் பண்றேன் இந்த சார்ட்ட. ஓகேவா? இந்த ஒரு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 3.9 மில்லியன், 2.6 மில்லியன் சொல்லி ஹெவியான வால்யூம்லாம் இருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரிலயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மில்லியன்ல தான் வந்து வால்யூம் போட்டிருக்கு. சேம் இதே கண்ட்ரிலயுமே என்ன பண்ணிக்கலாம்னா, மில்லியன்றது தான் வந்து பை பக்கமும் சரி, செல் பக்கமும் சரி வால்யூம் வந்திருக்கு. ஆனா, நீங்க வந்து எங்க செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க அந்த ஓஐ சேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் 3 நிமிஷம் கேண்டல்ல நடந்த ஓஐ சேஞ்ச். கிட்டத்தட்ட 10.51 மில்லியன் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, செல்லர்ஸ் வந்து வெளிய போயிருக்கானுங்க. சரிங்களா? ஸோ, அ நார்மலா எக்ஸ்பைரி டே ஆனா, அதுவும் மார்க்கெட் முடியிற சமயத்துல 2:30 மணி, 3 மணி ஆச்சுன்னா, எ சி செல்லர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கொயர் ஆஃப் பண்ண தான் செய்வாங்க. ஓகேங்களா? அப்ப மார்க்கெட் மேல போறதுலாம் சகஜம் தான். ஆனா, 10,000,000 வெறும் 3 நிமிஷத்துல வெளிய போறதுன்றதெல்லாம் சாத்தியமான விஷயம் கிடையாது. ஸோ, அப்போ இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, மார்க்கெட் வந்து பெரிய அளவுல திருப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால தான் அடுத்த கேண்டில்ல இருந்து உங்களுக்கு ஹெவியான ஒரு அப் ட்ரெண்டுக்கான மூவ்மெண்ட். சரிங்களா? நீங்க செக் பண்ணி பாருங்களேன். எல்லா கேண்டிலுமே 1,000,000, 1,50,000 இல்ல 300K, 400K அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? நீங்க எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருந்திருக்கும். ஆனா, கரெக்ட்டா வந்து இந்த ஒரு கேண்டில்ல வந்து 10,000,000 அதுக்கப்புறம் பாருங்க. இங்க வந்து இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் குடுத்தான் பார்த்தீங்களா? இதுல 5 மில்லியன்ஸ் வந்து வெளிய போயிருக்கான்.
ஸோ இதுதான். இங்க பார்த்தீங்கன்னா இங்க வெளிய போயிருக்கான். அடுத்த கேண்டில் வெளிய போம்போது என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு மார்க்கெட் கம்ப்ளீட்டா வந்து கிட்டத்தட்ட ரூ. 7 இந்த பிரீமியம் ரூ. 159க்குள்ள போச்சு. பல மடங்கு நமக்கு வந்து மார்க்கெட் ஷூட் அப் ஆயிருக்கு. ஸோ நானே வந்து இப்ப தான் அவர் மூலியமா ஒரு நாலேட்ஜ் கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இப்ப தான் நான் கத்துக்க சரியா, ரொம்ப நாள் அனலைசிஸ் பண்ணிட்டு எனக்கு இப்ப தான் அது தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கூட பாருங்களேன், எல்லா கேண்டிலுமே வந்து 600, 700, 2 மில்லியன் இதெல்லாம் வந்து சகஜமான விஷயம் தான். குறையிறது எல்லாமே, ஓய் சேஞ்ச் ட்ராப் ஆகுறது எல்லாமே. கடைசி வரையிலுமே பாருங்களேன், பெரிய அளவு ட்ராப் ஆகும். ஆனா எக்ஸாக்ட்டா அந்த ஒரு கேண்டில் மட்டும் 10 மில்லியன் ட்ராப் ஆச்சு பார்த்தீங்களா? அது ஒண்ணே ஒண்ணு தான் எனக்கு வந்து கன்க்ளூசிவ் எவிடன்ஸா தெரியுது. மார்க்கெட் வந்து அங்க பிரீமியம் ஷூட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு வந்து நாலேட்ஜபிளா இருந்துச்சா? புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? இல்ல வந்து சும்மா ஏதோ பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களான்றத நீங்க வந்து உங்களோட கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்க சரிங்களா? ஏன்னா நான் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். பெருசா நமக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா நான் நான் கதை சொல்ல விரும்பல. இங்க வந்து இங்க ஹை உடைச்சுச்சு. இங்க வந்து நமக்கு அப்சர்வேஷன் நடந்திருக்கு. அதனால தான் மேல போணும்னு சொல்ல விரும்பல. ரீசன் என்ன? நம்மளால லைவ் மார்க்கெட்ல இத பார்க்கல. இவ்வளவு பெருசா மூவ் வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஜெனரலா அந்த மாரி வந்துச்சுன்னா கூட மார்க்கெட் வந்து ஒரு 50, 60 பாயிண்ட் மேல போகும். அது ஓகே காமனான விஷயம். பட் இவ்ளோ பெருசா போகுன்றது நான் வந்து கால் ஆப்ஷன்ல எக்ஸிட் ஆனாங்க பார்த்தீங்களா? கால் ரைட்டர்ஸ் அத வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னோட ஒரு வியூ. எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?